நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். பக்தி அனைவருக்கும் பொது. ஆண் பெண் வேறுபாடோ, பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடுகளோ, இன்ன வர்ணத்தவன் இன்ன ஆசிரமத்தவன் என்கிற வேறுபாடுகளோ எதுவும் கிடையாது. உபனிஷத்துக்களெல்லாம் பெருமானை அடையதற்கு வழி எது என்று விசாரித்த போது, தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்ய பந்தாக அயனாய வித்யதே என்று கூறுகின்றன. பகவானை அறிந்து கொள்ளுகிறான், மேலும் மேலும் அவனை பற்றி சிந்திக்கிறான். அது அன்போடு கூடிய சிந்தனையாகிறது. அதுதான் பக்தியாக மலருகிறது. அந்த பக்தி ஒன்றினாலேயே ஜனார்தன பெருமாள் அடையப்படுகிறார் என்று உபனிஷத்துக்களும் ஓதுகின்றன. நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னால் முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம். அதை ஞானம்னு சொல்கிறோம், மேலெழுந்த வாரியான ஞானம். அப்புறம் மேலும் மேலும் அந்த விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணி ஆழ்ந்த அறிவை பெறுகிறோம். அது உயர்ந்த விஷயமாக இருந்துடுத்து அதில் ஒரு பற்றுதல் பிறக்கும். அந்த பற்றுதலே வளர்ந்து வளர்ந்து அதை அடைந்தே தீர வேண்டும் என்று ஆறாத காதலாக மலருகிறது. அதே போல பெருமானிடத்திலேயும் முதல்ல அவரை பற்றி மேலெழுந்த வாரியாக தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுகிறோம், அப்புறம் அவரை அடையணுங்கிற காதல் ஏற்படுகிறது. அது தீராத காதலாக பக்தியாக மலருகிறது. இந்த படிக்கட்டை யாரும் தாண்டித்தான் ஆகணும். பக்தியினுடைய மகாத்மியத்தால் தான் நம் அனாதி காலமான பாபங்களும் தொலைய வேண்டும். தொலைந்து மீளாத இன்பமான முக்தியை பெற வேண்டும். அப்போ இவ்வளவு உயர்ந்ததா பக்தி இருக்கிறதே. இங்கிருக்கும் அனைவரும் பக்தர்கள் தானே, நாம் எல்லாரும் பக்தியோடு இருக்கிறவா தானே. அப்போ நமக்கு இருக்கிறா போலே பக்தி நம்ம பிள்ளைகள், பெண்கள், பேரன் பேத்திகள் என்ன அடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறை எல்லாருக்கும் இதே போல பக்தி உள்ளதா? எந்த அப்பா அம்மாவை கேட்டாலும் எங்கே இந்த நாளில் பக்தி இருக்குது, நாங்கள்லாம் எவ்வளவு பக்திமான்களாக இருக்கோம், ஆனால் ஏனோ தெரியல பிள்ளை பொண்ணுக்கு அவ்வளவு இல்லை என்று ஒரே மாதிரியான குறைப்பாடல். இதைத்தான் நம்ம பல இடத்துலையும் காதில் படுறது. ஆனால் அதில் உண்மை என்னவெனில், நம்முடைய அப்பா அம்மாவை கேட்டிருந்தாலும் நம்மை பற்றி இதே போல பாட்டு தான் படிச்சிருப்பார்கள். அவர்களுடைய அப்பா அம்மாவை கேட்டிருந்தாலும் அவர்களை பற்றி இதே பாட்டு தான் படிச்சிருப்பார்கள். இது இந்த பக்திங்கிற நிலத்தில் மட்டுமல்ல, எந்த விஷயத்தை வேணால் நீங்கள் எடுத்துங்கோ. இப்போ சிறந்த சங்கீத வித்வான்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, இன்றைக்கி இருக்கிறவாள்கிட்ட பேசினேன்னா, எங்கே அந்த நாளில் நாங்கள்லாம் எவ்வளவு அசுர சாதகம் பண்ணோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிறவாள்லாம் ஏதோ நுனிப்புல் மேயர் ஆப்பில் பண்ணிட்டு போடுறா, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சுவாமி அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற வித்வான் சொல்லுவார். ஆனால் இவர் எந்த ஆச்சாரியனிடத்தில் பாடம் படித்தாரோ நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டினால் அவரும் இதையே தான் சொல்லியிருப்பார். அவர் எந்த குருவனிடத்தில் போய் கேட்டாரோ அவரும் அவரை பற்றி இதைத்தான் சொல்லியிருப்பார். இது சங்கீதத்தில் மட்டுமல்ல, இப்போ உபன்யாச உலகம்னு எடுத்துங்க. இப்போ என்னை பற்றி யாரான்னு கேட்டாள்னா, எங்கே அந்த நாளில் நாங்கள்லாம் படித்து கட்டப்பட்டு வந்திருக்கோம், ஏதோ 2 புத்தகத்தை படித்து விட்டு சொல்கிறேன்னு வந்துடுறாளேன்னு நான் குறைந்து கொள்ளலாம். என்னோட ஒத்த வயசு இருக்கிறவா குறைஞ்சிக்கலாம். அதே என்னுடைய தகப்பனாரை கேட்டோம்னா, என்ன படிச்சிருக்கான்னு இவன் பேச வந்திருக்கா, நாங்கள்லாம் எவ்வளவு தூரம் ஒரு ஆச்சாரியனிடத்தில் போய் காலக்ஷேபம் பண்ணோம், இவன் ஒன்றுமே படிக்கலையேன்னு அவர் சொல்லியிருப்பார். அவருடைய தகப்பனாரை கேட்டிருந்தாலும் இதே சொல்லியிருப்பார். ஆக ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியுது, நாள்பட நாள்பட எல்லாம் தேய்ந்து கொண்டு போகிறா போல ஒரு எண்ணம். இது நம்ம ஒத்தொத்தர் இடத்துலையும் இருக்குது. நாங்கள் நேர்மையாக இருக்கோம், அடுத்த தலைமுறை இருக்குமா தெரியாது. நாங்கள் ஈடுபாட்டோட உழைக்கிறோம், அடுத்த தலைமுறை இருக்குமா தெரியாது. வேகமான உலகத்தில் எல்லாம் அடிச்சுன்னு போயிடும் இப்படிங்கிறது இது இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கிற புகாரே அல்ல.
எத்தைக்கும் 7 பிறவிக்குமாக இருக்கிற புகார். ஆனால் இப்போ பேச்சு அந்த புகார் உண்மையா அல்லவா என்பது முக்கியமான கருத்து. என்னைக்கா இருந்தாலும் பகவான் பக்தியை நழுவ விடவே மாட்டார். லோகத்திலேருந்து பக்தி போகவே போகாது. அது தேஞ்சு போய் கழுத தேஞ்சு கட்டரும்பாகி போடும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். கலியுகத்தினுடைய இறுதியில் கூட பக்தி இருந்து தான் தீரும். பின்ன எதை பற்றி நாம் கவலைப்படணும்னால், அந்த பக்தியை நாம் கடைப்பிடிக்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நிறையா வழி தவறி போகிறதுக்கு வழிகள், ஏதேதோ ஈர்ப்புகள், இதெல்லாம் வளர்ந்துட்டு போகிறதுங்கிறது உண்மைதான். யுகம் வளர வளர படிப்புலேருந்து மாறி போய்டுறதுக்கு, நேர்மையிலேருந்து மாறி போகிறதுக்கு நிறைய கேளிக்கைகள்லாம் உலகத்தில் வளர்ந்துடுறது பாருங்க. அந்த கேளிக்கை நிறையா இருக்குங்கிறது உண்மை. அதிலேருந்து நம்மளை ஜாகிரதைப்படுத்திக்கணுங்கிறது உண்மை. அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேலே பக்தி தேஞ்சு படுத்து இருக்காதுன்னு சொல்லவே கூடாது. நமக்கும் பக்தி உள்ளது, நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் பக்தி உண்டு. ஆனால் நமக்கு இருக்கிற சவால் என்னன்னால், அதை எப்படி அதனுடைய தூய்மை மாறாமல் நம்ம தூக்கிட்டு போகணும். அதற்கு பெற்றோர்களாகிற நாம் பண்ண வேண்டியது என்ன, அதற்கு குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன. எல்லாருமே ஆன்மீகத்துக்கு பக்திக்கு கோவிலுக்கு வராள்னால் ஒரு 50 வயசானா தானே வரா. இப்போ இன்றைக்கி இங்கே உட்காண்டிருக்கிறவாள் எத்தனை பேர்? பேச்சு நமக்கு தலைப்பே கூட அடுத்த தலைமுறைக்கு பக்தின்னு தலைப்பு இருந்தால் கூட சரி, அடுத்த தலைமுறைக்கு எப்படி பக்தியை கொடுக்கணும்னு இந்த தலைமுறை தெரிஞ்சுன்னு போவோம் அப்படின்னு தான் எல்லாரும் இப்போ வந்திருக்கீங்களே தவிர, அப்படியே அடுத்த தலைமுறை கூட்டமாக உட்காந்துருக்கானா அப்படி உட்காந்துருக்குதா தெரியல. இருக்கிற ஒரு 600-700 பேருக்குள்ளே ஒரு 100 பேர் அடுத்த தலைமுறையில் இருக்கலாம். பாக்கி இருக்கிற 600 பேரும் இந்த தலைமுறையர் தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி இல்லைன்னால், அது பரீட்சை சமயத்தில் நீர் வந்தது தப்பு சுவாமி. எல்லாருக்கும் பரீட்சை நடக்க போகிறதே. அப்படி இருக்கிறச்சே நீர் வந்து பக்தியை பற்றி பேசினீர்னா பரீட்சையெல்லாம் ஓய்ந்து போய் எப்போ அவர்களுக்கு நிறைய பொழுது இருக்கிறதோ அப்போ பக்தியை பற்றி கோவிலை பற்றி பேசலாம். இதுதானே பெற்றோர்களான நம்ம அனைவரிடத்தில் இருக்கிற ஒரே எண்ணம். இந்த இடத்துல உங்கள் எல்லாரிடத்துலையும் ஒரு வேண்டுகோள், முதல்லையே அந்த வேண்டுகோளை வச்சுட்றேன். எந்த தாயார் தகப்பனாராக இருந்தாலும் இந்த படிப்பில் என்னை விட என் பிள்ளை நன்னா வரணும், இந்த உத்தியோகத்தில் என்னை விட என் பிள்ளை நிறையா வரணும், இன்னென்ன மாதிரி பணக்காரனா வீடு வாங்கிறதுலே என்னை விட இன்னும் நல்ல வீடாக என் பிள்ளை வாங்கணும். இது எல்லா பெற்றோருக்கு இருக்கிற ஆசை தானே. அதே போல் கூட ஒன்றை சேர்த்துக்கலாமா, என்னை விட சிறந்த பக்திமானாக என் பிள்ளை வரணும், என்னை விட நல்ல பற்றற்றவளாக என்னுடைய மகள் வர வேண்டும், என்னை விட ஆச்சாரிய கைங்கரியத்தை நிறையா பண்ணுறவளா என் பொண்ணு வர வேண்டும் எப்போவாவது நினைக்கிறோமா? அப்படி நினைச்சோம்னு வச்சுங்க, பரீட்சையாக இருந்தாலும் இன்னைக்கு நாம கண்டிப்பாக வந்துடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைக்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். நம்ம நிறைய ஆங்கில படிப்பு படிக்கணும், உலக கல்வி கற்கணும், வேலை ஓஹோன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டே இருக்கிறச்சே வாழ்க்கை வழி தவறி போயிடாத இருக்கிறதுக்கு பக்தியை வச்சுக்கணும். இதுதான் நாம் எல்லாரும் வச்சுருக்கிற எண்ணம். ஆனால் பெரியோர்கள் ஒத்துக்கொள்ளும் எண்ணம் இது அல்ல. வாழ்க்கை உயர்த்தியாக இருக்கிறதுக்கு பக்தியை தெரிஞ்சுடணும், கூட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு படிப்பும் வேலையும் வேணும். இந்த எண்ணம் மாறுதல் நம்ம இடத்துல வர வேண்டாமா? முதல்ல எது நிறையா எது குறைச்சல். இப்போ பிரசாதம் அரிசி சோறு நமக்கு போடுறா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு குழம்பு இருக்கலாம், ரசம் இருக்கலாம், கரியமது இருக்கலாம், எதுவோ குத்திக்கலாம். வேறு சில பேருக்கு வழக்கம் குழம்ப நிறையா வச்சுன்னுட்டு தொட்டுக்கிறதுக்கு அரிசி சோறுன்னா, எது சோறோ அதுதான் பிரதானமாக இருக்கணும், எது குழம்போ அது அப்பிரதானமாக இருக்கணும். அதனால் பக்தி பிரதானமாகவும் மற்ற கல்வியோ மற்ற வேலை வாய்ப்புகளோ அப்பிரதானமாகவும் அது 2ஆம் பட்சமாகவும் இருந்தால்தான் நாம் நினைக்கிறது அடுத்த தலைமுறையிற்கு பக்தி நன்னா போய் சேரும். அப்படி இல்லாமல் நாம் இருக்கிற நினைவோடையே இருக்கக்கூடாது. வீடு இன்னும் நன்னா பெருசாக கட்டணும், வைராக்கியத்தில் இன்னும் வசந்தவனாக இருக்கணும், பக்தியில் இன்னும் வசந்தவனாக இருக்கணும். எல்லாத்துலேயும் எதில் நமக்கு ஆசை இருக்குது, வேலை நன்னா இருக்கணும், படிப்பு நன்னா இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும். அதில் எந்த பிள்ளையும் பொண்ணு என்னை விட இன்னும் நன்னா இருக்கணும். ஆனால் அதே போல் பக்தியிலேயும் பற்றற்ற தன்மத்திலேயும் பகவானை பற்றின ஞானத்தை வளர்த்து கொள்ளுவதிலேயும் இன்னும் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டும். பக்தியாது அனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப. அதனால் வயசான பிற்பாடு தான் பக்தின்னு வச்சுக்க கூடாது.
ஒரு சுவாமி வேடிக்கையாக சொன்னார், எங்கே இப்போ இருக்கிறவாள்லாம் ஒன்றும் கோவிலுக்கு காணமே, உபன்யாசத்துக்கெல்லாம் காணமேனால் இல்லையா, வாழலாம் வயசாகணும்னு காத்துன்னு இருக்கா போல் இருக்கு, அதனால அப்புறம் எல்லாரும் வந்துடுவா. பலரும் சொல்லுவது, நான் இப்போ வேலைக்கு போய்க்கிறேன், 45 வயசுக்கு அப்புறம் விட்டுட்டு எவ்வளவு தூரம் பக்தியோடு இருக்கேன் பாருங்க, அப்போ கோவிலுக்கு போகலாம், அப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பஜனை பண்ணலாம், எல்லாத்தையும் வயசான பிற்பாடு பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனால் அவள் ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறா? அவர்கள் எல்லாருக்கும் இந்த வேலைக்கு போகிறதுக்கோ, சுகமாக படுத்துன்னு தூங்குறதுக்கோ, நன்னா சாப்பிட்றதுக்கோ, கேளிக்கையில் ஈடுபடுறதுக்கோ இதெல்லாத்தையும் 40 வயசு கழிச்சு வரேன்னு யாருமே சொல்லலை. அது மட்டும் இப்போவே வேணுங்கிறா. ஆனால் பக்தின்னு சொல்லச்சே, கோவில்னு சொல்லச்சே மட்டும் 40 ஆகட்டுமே 50 ஆகட்டுமேங்கிறா. என்ன காரணமாக இருக்கும்? சாஸ்திரம் எப்பவும் யாரையும் குறை சொல்லவே சொல்லாது. உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து கொடுக்கும். இது ஒரு காரணம் இருக்கணும். உலக இன்பம்னு சொன்னால் இப்போவே வரேங்கிறானே, ஆனால் பக்தின்னு சொன்னால் 40 வயசு ஆகட்டும்னு சொல்கிறாளே, எதனால்? இதை அனுபவிக்கிறதுக்கு இப்போவே விருப்பம் இருக்கே, ஆனால் அப்புறம்தான் பக்தியை தள்ளி போடுறாளேனால் இந்த அனுபவம் ரொம்ப சுவையானது, இந்த சுவையை இப்போவே நாம் பார்த்துடணும். ஆனால் பகவான்கிற அமுதம் அது ஒன்றும் சுவையெல்லாம் இல்லை, அது ஆட்டம் ஆஞ்சு ஓஞ்சி இருக்கிற சமயத்துக்கு அதை பார்த்துக்கலாம். அதனாலே போக்கியதா புத்தின்னு சொல்லுவார்கள். இந்த வடமொழி சொல்ல முதல்ல நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. உலக விஷயங்களில் இது போக்கியம், இது இனிமை, இது நம்மால் அனுபவிக்கத்தக்கது, இதுதான் சிறந்த இனிமையான பொருள் என்று லோக விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வெறுமை வந்துவிடலை. எத்தனை காலமாக நம்ம பிறவி எடுத்திருக்கோமோ அத்தனை பிறவியாக ஒரு வாசனை நம்மோட தொடர்ந்து வரும். இதைத்தான் விஷய வாசனைன்னு சொல்லுவார்கள். ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை திறந்துவிட்டு அடுத்த பிறவி எடுத்துக்கிறார்னால் அவர் ஏதானு பொட்டி எடுத்துன்னு போவரா? இல்லையே சுவாமி, ஒன்றும் போகிறதா தெரியல, அவர் இருந்த ஒரே உடலும் கீழே இருக்குது, அதையும் நான் தான் மூட்டியிருக்கேன், எனக்கு தெரியும் அந்த உடல் அத்தோட முடிஞ்சு போச்சு. ஆத்மா தனித்துத்தானே போயிருக்கணும்னால் அவர் கூடவே சிலதை சுமந்துட்டு போயாகணும். அவர் இத்தனை நாட்களாக என்னென்ன கர்மங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறாரோ அது அத்தனையும் எடுத்துன்னு தான் போயாகணும். விஷய வாசனை அவர் ஓரொரு பிறவியிலும் கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, மூக்கால் முகர்வது என்று நிறைய அனுபவிச்சிருக்காரோ இல்லையோ, அந்த வாசனை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயாகணும். வாசனாங்கிறது மனப்பதிவு. நம்ம ஒன்னொன்னையும் அனுபவிச்சு அது இல்லாத ஒரு தடம், அது அசையாத ஒரு தடத்தை ஏற்படுத்திடும். இப்போ இந்த பூ மாலையை போட்டுருக்கேன்னா இந்த இடத்துலையே 2 முன்னாடி இருக்க போகிறது இல்லையோ, நீங்கள் உபன்யாசம் முடிஞ்ச அப்புறம் இந்த வேட்டி எடுத்து மோந்து பாருங்க, அந்த பூ வாசனை கொஞ்ச நாளைக்கு வருமோ இல்லையோ, கொஞ்சம் நேரம் கழித்து அதை தோச்சு அலசி பிழிஞ்சு உணர்த்தினா தானே அந்த வாசனை போகும். இப்போ இங்கே தான் நான் ஒரு பொருளை வச்சேன்னா 2-3 மணி நாள் இருந்ததுன்னா இங்கே வாசனை வந்துடும் இல்லையா? ஒரு 3 மணி நேர வாசனையே இத்தனை தூரம் நீடித்திருக்கும்னால் நம்ம கோட்டானு கோட்டி பிறவிகள் எடுத்திருக்கோம். ஓரொரு பிறவியிலும் 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்திருக்கோம். வாழ்ந்த ஓரொரு நாளும் விஷய சுகத்தை அனுபவிச்சிருக்கோம். கண்ணால் பார்க்கறது, கேளிக்கையில் ஈடுபடுறது, கண்டதை சாப்பிட்றது, எங்கேயோ போகிறது என்றே அனுபவிச்சிருக்கோம். அப்போ அதெல்லாம் ஒரு பதிவை விடாதப்படுமா? அந்த மனப்பதிவைத்தான் விஷய வாசனாங்கிறார்கள். இல்லைன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே எப்படி அழ தெரியறது? அதுக்கு யாரும் அழ கற்றுக் கொடுக்கல. குழந்தை பிறந்த உடனே எப்படி பசிச்சு பால் குடிக்கிறது? முன்னாடி அதுக்கு ஒன்றும் பசியே இருந்தது கிடையாது. ஆனால் பிறந்த குழந்தை ஆனாவன்னா சொல்கிறது இல்லையே. அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் 5 வருஷம் கட்டப்பட்டாத்தானே ஆனாவன்னா சொல்கிறது. அதே சமயம் மலஜலத்தை பெருக்கிறதுக்கோ, பசிச்சா அழறதுக்கோ, பால் குடிப்பதற்கோ ஒருத்தரும் பள்ளிக்கூடம் நடத்துறதே இல்லை. குழந்தை உடனே ஆரம்பிக்கிறது. ஏன்னா அதைத்தான் அது விடாமல் பல பிறவிகள்லையும் பண்ணி வந்திருக்கு. பிறவிதோறும் உண்டிருக்கிறோம், உடுத்திருக்கிறோம், மலஜலத்தை கழித்திருக்கிறோம், காமத்தில் ஈடுபட்டிருக்கிறோம், உற்பத்தி பண்ணி இருக்கிறோம். இப்படியே நம்ம வழக்கத்திருக்கிறதுனால் பழக்கமாக நம்ம உள்ள அதுங்கிட்ட தான் போகும். அது சின்னவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் யாருக்கும் மனசு உடனே அதை நோக்கி போகும். ஆகவே தான் இப்போ நன்னா சாப்பிடணும், இப்போ நன்னா தூங்கணும், இப்போ உதகமண்டலத்தில் போய் 1 வாரம் நன்னா கண்காட்சி பார்த்துட்டு குடுன்னு வசிக்கணும், இதிலெல்லாம் மட்டும் உடனே ஆசை வர்றது. ஆனால் பக்தியோட கொஞ்சம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னா 40 வயசு ஆகட்டுங்கிறாளே. இது ஏன் அந்த மாதிரி மாறுறதுனால் இது போக்கியம். ஆனால் பக்தியோ பகவானோ போக்கியம் இல்லை, அது கடமை, அது கஷ்டம்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சா தான் நம்ம எதையுமே பேச முடியும். இந்த வியாதிக்கு ஒரே மருந்தன்னா, நீ எத்தை இனிமைன்னு நினச்சிட்டு இருக்கியோ அது ரொம்ப அல்பமான இனிமை, அஸ்திரமான இனிமை. உண்மையா இனிமையானவன் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது பகவான் தான், பிரம்மன் தான்ங்கிறத நாம் தெரிஞ்சுட்டே ஆகணும். அப்போ குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன? போக்கியதா புத்தி,
உலக விஷயத்துல கூடாது, அது நெஜத்துல போக்கியம் இல்லை, நெஜத்துல போக்கியம் பகவான் தான்ங்கிற புத்தி இது வந்துடுத்துனாலே மற்ற எல்லாத்தையும் தீர்ந்தே போடும். இது வராத வரைக்கும் நம்ம என்ன பாடுபட்டோம்னாலும் அந்த குழந்தைகளால பக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது. அப்ப பெருமானிடத்துல தான் இனிமை காண வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் விஜய் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இசை ஞானியோடு இணைந்து இயக்குனர் மிஷ்கின் வியக்க வைத்து ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். அப்ப குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டியது என்ன? போக்கியதா புத்தி. உலக விஷயத்துல கூடாது, அது நெஜத்துல போக்கியம் இல்லை, நெஜத்துல போக்கியம் பகவான் தான்ங்கிற புத்தி இது வந்துடுத்துனாலே மற்ற எல்லாத்தையும் தீர்ந்தே போடும். இது வராத வரைக்கும் நம்ம என்ன பாடுபட்டோம்னாலும் அந்த குழந்தைகளால பக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது. அப்ப பெருமானிடத்துல தான் இனிமை காண வேண்டும். இல்லை சுவாமி, அது அப்படி புரியலையேனால் பெருமான் இனிமைன்னு முதல்ல அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே நம்பிக்கை வரும். அடுத்து இருக்கிறவாளுக்கு சொல்கிறதுக்கு நான் பெருமாள் போக்கியம்னே புரிஞ்சுக்காமல் என் குழந்தைய மட்டும் கூட்டி வச்சுருந்து நீ நன்னா புரிஞ்சுக்கணும், பகவான் தான் போக்கியம், உலக விஷயமெல்லாம் ஒரு நாளும் போக்கியமாக இருக்காது, பெருமாளையே நினைப்பாயினா. அம்மா அப்படி நான் ஒன்றை பார்க்கவே இல்லையே, நீ எனக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறியே. நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன், 7 நாள் உபன்யாசம். அங்கே கூண்டு போயிருந்தா சாயங்காலம் 5:30 மணி ஆச்சுன்னா அந்த அப்பா பிள்ளையை பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணு நேரமாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணு நேரமாச்சு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார். அந்த பிள்ளை பண்ணவே இல்லை. 6 நாள் ஆச்சு. நான் 7ஆம் நாள் ஊருக்கு போகணும். பார்த்துட்டு பொறுமை இழந்து அவர் இடத்துல கேட்டேன், ஏன் சுவாமி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறே, ஒரு நாள் கூட நீர் பண்ணவே இல்லையே, ஆனால் அந்த பிள்ளையை பார்த்து நீ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறே, பிள்ளை எப்படி கேட்பானா? அந்த சுவாமி அதை விட அழகாக பதில் சொன்னார், நான் தான் மண்ணிலே சேர்த்து வச்சு அவனானும் பண்ணட்டமே, அதற்காகத்தான் நான் இவ்வளோ வருத்தப்பட்டிருக்கேன்னால் இது நடக்குமா? நாம் முதல்ல முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், நாம் செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை கடைப்பிடிக்க வேண்டும், நமக்கு ஆத்ம பரமாத்ம ஞானம் இருக்க வேண்டும். விவேக ஞானம் நம்மகிட்ட இருந்தால் தானே மற்ற பேருக்கு புகட்ட முடியும். அதனால் வயசான பிற்பாடு தான் பக்திங்கிறது இல்லை, இளமையிலேயே பக்தி வேணும். இளமையில பக்தி வந்துடுமோன்னு என்ன பயப்படுறோம்? அப்போ லௌகிக கல்வி குறைஞ்சி போயிடுமோ, பண சம்பாத்தியம் குறைஞ்சி போயிடுமோ, நம்ம பிள்ளை எங்கேயானோ நான் தனிமையில் போகிறேன், யோகியா போகிறேன், முனிவராக போடுவேன்னு போயிட போகிறானோ, அப்போ நம்மளையும் காப்பாற்ற மாட்டானோ ஒரு பயம். பெண்கள்லாம் பக்தியோடு போயிட்டா எங்கேயானு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட போகிறாடோன்னு ஒரு பயம். இந்த பயத்தில் என்ன பண்ணிடுறோம்? இல்லை நீ பக்திக்கெல்லாம் போக வேண்டாம், நம்மளே பள்ளிக்கூடத்துக்கு இவ்வளவு நேரம், பக்திக்கு இவ்வளவு நேரம், அப்படி நம்மளே பிரித்து கொடுத்துட்றோம். இது தாராளமாக நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பீள்னு நினைக்கிறேன், அடியேன் உட்பட யாராக இருந்தாலும் இதுக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது. ஆனால் இது பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. யாரும் அந்த மாதிரிலாம் விலகி போயிட மாட்டா. பக்தியை புரிஞ்சிக்க வேண்டிய முறையில் புரிஞ்சிக்காமல் தப்பாக புரிஞ்சுனுட்டோன்னா தான் வீட்டை விட்டு கிளம்பி போய்டுறது, எங்கேயோ தனிமையை தேட போகிறது, இதெல்லாம் பண்ணுவார்கள். உண்மையான நிலையில் பக்தியை புரிஞ்சுனுட்டோம்னால் ஒரு இடத்த விட்டு அவள் போகவே மாட்டான். இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே பெருமானை தாராளமாக தேடலாம். நம்ம காட்டில் இருந்துன்னு தான் பகவானை தேடணுங்கிற அவசியமே இல்லை. நாட்டிலே இருந்து வீட்டிலே இருந்து கொண்டு எந்த கடமையிலேருந்து நம்ம தவற வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் சிறந்த பக்திமானாக இருக்கலாம். நல்ல குழந்தைகள் பக்தின்னு ரொம்ப சொன்னால் அவர்களை ஞான இந்த வாழ்க்கையை விட்டு விலகி போடுவாளோ, இந்த பயம் வேண்டாம். இளமையிலேயே கல்னு சொல்கிறோம், அதை போல இளமையிலேயே பக்தியோடு இருக்கலாம். பெருமான் ஒரு நாள் நம்ம பிள்ளைய நம்மோட பிரிச்சு விடுறதுக்காக பக்தி வைக்கலை. பெண்களை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறதுக்காகவும் பக்தி இல்லை. நிஜமாக கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி. வேலைக்கு போயிருந்தா கூட எவ்வளவு உண்மையாக நடந்துனுட்டு அதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும், பகவானுக்கு எவ்வளவு செலவழிக்கணும்னு புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு தான் பக்தி. அப்போ ஒரு மனுஷனுக்கு பக்திங்கிறது இன்றியமையாதது. ஞானம் தேவை, ஞானம் முதிர்ந்திருக்கக்கூடிய பக்தி தேவை, அது இளமையிலேயே தேவை. இதை பெற்றோர்களான நாம் முதல்ல புரிஞ்சுனுட்டோம்னால் கவலைப்படாமல் பக்தி மார்க்கத்தில் குழந்தைகளை அழைச்சின்னு போகலாம், செய்யலாம் சுவாமி. ஆனால் பெருமான் இனிமையானவன்னு நாம் புரிய வைக்கணும். ஆனால் அவர்களுக்கு அது புரியலை. இதுதான் இனிமைன்னு என் பொண்ணும் பிள்ளையும் நினச்சின்னு இருக்கா. அதை எப்படி மாற்ற சொல்கிறீர்? என்னால் முடியலையே, முயற்சி பண்ணி பார்த்தேனே, அவளுக்கு இதுதான் நல்லதுன்னு நினச்சிருந்தாள்னா நான் எப்படி தடுப்பேன்? அதை அவள் சாப்பிட்டுட்டு வந்தால் தானே புரியும்னால். அப்படி நம்ம பண்ணலையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலே மண்ணை எடுத்து வாயில் வச்சுக்க செய்வோ, அழுக்கில் கையை அலைஞ்சு விட்டு அப்படியே இருக்கிற செய்வோ, சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டாலோ போகக்கூடாத இடத்துல போய் நின்னாலோ நம்ம தட்டி கொட்டி சரிப்படுத்தி கூட்டின்னு வரல.
என் குழந்தைக்கு மண்ணு பிடிக்கிறது, அவளுக்கு அது பிடித்திருக்க செய்தே நான் என்ன செய்வேன் அப்படின்னு யாரானு சொன்னோம்னா, மண்ணை சாப்பிட்றது தப்பு, உடம்புக்கு ஆகாதுன்னுட்டு அது சாமதான பேத தண்டம் எது உண்டோ பிரயோகப்படுத்தி மண் சாப்பிட்ற பழக்கத்தை நிறுத்திவிட்டு பால் சாப்பிட்ற பழக்கத்தை தானே மாற்றிருக்கோம். அப்போ தப்புங்கிறதுக்காக நம்ம விட்டுடலை, அவர்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அப்படியே போகும் நம்ம இருக்கலை. நமக்கு எது சரின்னு பட்டிருக்கோ, எது தவறுன்னு பட்டிருக்கோ, அந்த தவறை திருத்திருக்கோம், சரியாக இருக்கிறத பண்ண வச்சிருக்கோமே. அப்போ என்ன எடுத்துப்போ, நமக்கு இன்னும் பகவான் அனுபவிக்கிறது தான் சரி அப்படின்னு இன்னும் படலேன்னு அர்த்தம். இப்போ நம்ம மனசில் ஒன்று பட்டுருத்து, மண்ணை சாப்பிட்றது தப்பு, பாலை சாப்பிட்றது சரி. இது நமக்கு புரிஞ்சிருக்கிறதுனாலே குழந்தை மண்ணை சாப்பிட போகிறச்சே சாப்பிடாதே பால் சாப்பிடுன்னு சொல்லிட்டோம். அதே போல் உலக இன்பத்தில் பற்று வைக்கிறது தப்பு, பகவத் விஷயத்தில் பற்று வைக்கிறது சரிங்கிறது நமக்கு புரிஞ்சுடுத்துன்னு வச்சுங்க. அதே பொண்ணோ பிள்ளையோ உலக இன்பத்தில் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போகிறச்சே தப்புங்கிறத நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால் இது முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பக்தி எவ்வளவு தூரம் இன்றியமையாததுன்னு முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏன் பக்தி பண்ண முடியாத நாமெல்லாம் தடுக்கப்படுகிறோன்னு பார்ப்போம். அதுக்கு அழகான மருந்தையும் பார்ப்போம். ஏன்னா வெறுமே மறுபடியும் ஒரு தரம் அழுது போடுறதுக்கு இங்கே ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இப்போ யாருக்குமே பக்தி இருக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, உலகம் இப்படி போயிட்டு இருக்கே இப்படின்னு அழறதுக்கு நான் எதுக்கு, நீங்கள் இதுக்கப்புறம் அழறதுக்கு இங்கே யாரும் வரல. அதை மாற்றுறதுக்கு வழி தேடுவதற்கு தான் வந்துள்ளோம். அந்த வழிகளையும் ரிஷிகளே சொல்லி வச்சுட்டு போயிருக்கா. அது எப்படி சுவாமி, நாங்கள் இந்த யுகத்தில் இப்போ பக்தி இல்லாத இருப்போம்னு பராசரருக்கு தெரியுமா, பரத்வாஜருக்கு தெரியுமான்னா, அவர்கள் முக்காலும் உணர்ந்தவர்கள். அதனால் பாகவத புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் கலியுகம் போக போக எப்படி கெட்டு போகும், அதை மாற்று நடவடிக்கையாக நாம் என்னென்ன எடுக்கணுங்கிறத அவர்களே சொல்லி வச்சிருக்கா. அந்த புஸ்தகத்தை படித்து அதன்படி நாம் நடவடிக்கை எடுத்தோம்னாலே போகிறோம். எல்லாரும் சிகை அலங்காரத்தில் தான் ஆசையோடு இருப்பா, உரத்த குரலில் பேசுகிறவன் தான் பண்டிதன் இருப்பான். ஆண் பெண் கல்யாணம்னா மற்ற எதையும் பார்க்க மாட்டா, ஆணா பெண்ணான்னு மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிடுவா. இதெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு. எல்லாருக்கும் இப்போ எதில் பெருமை இருக்கும்னால் சிகை அலங்காரம் தான் உலகத்திலே ரொம்ப பெருசாக இடுமா. அப்புறம் 6 வித்வான்னா படித்தவன் இல்லையா, உரத்த குரலில் அடித்து பேசுகிறான் பாருங்க, அவன் தான் வித்வான் வாழாம். யார் பெரும் பணக்காரனாக இருக்கானோ அவனைத்தான் ஊரே ரொம்ப நன்னா கும்பிடுமா. பல பேர் பண்ணுற தப்பு காரியங்களே சரின்னு உலகம் நினச்சிக்குமா. இதை ஒரு இடத்துல பராசர மகர்ஷி சொல்கிறார், நமக்கு எப்போ புகழ் வரணும், பேர் வரணும், பரம் வரணும், நல்ல காரியத்தை நம்ம பண்ணணும், அதை உலகம் முழுக்க கொண்டாடணும், கியாதி லாப பூஜை வர வேண்டும். ஆனால் கலியுகத்தில் ஒரு மாற்று கருத்து சொல்கிறார், தப்பான வழியில் சில பேர் பண்ணுவான், ஆனால் அதுவே சரிங்கிற அளவுக்கு அவனுக்கு பேர் கிடச்சிடுங்கிறார். அதை போல் எங்கேயாவது நடக்குமானால், ஏதோ தப்பான வழியில் பணத்தை சம்பாதிச்சுட்டு அதை வச்சுட்டு கோவிலுக்கு கோபுரம் கட்டுறேன், பெருமாளுக்கு தங்க ஆபரணம் பண்ணுறேன், இது பெரிய மதில் கட்டுறேன்னு கொண்டு கோவில் உண்டியலில் போட்டுட்டு என்ன வள்ளல், என்ன தான பிரபு, என்னமா எல்லாருக்கும் கொடுக்குறார் பத்தியலா, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு சோறு போடுறார். ஆனால் அந்த பணம் வந்த வழி என்னான்னு கேட்டால் ஒத்துருக்குமே தெரியாது. அப்போ தப்பான வழியில் சம்பாதிச்சுட்டு கோவிலுக்கு செலவழிக்கிறேன், தான தர்மத்தை பண்ணுறேன்னு சொல்லி நல்ல பேர் எடுக்கிற பாருங்க. அப்போ என்ன ஆகிடும், இதை போலவே சம்பாதிச்சு இதை போலவே தானம் பண்ணிவிட்டா இது நல்லதாக்கும்னு ஊரில் ஒரு பேர் வந்துடுறது இல்லையோ. இது கலியுகத்தில் பெரிய சுழற்சியை ஏற்படுத்தும்னு அவர் சொல்லியிருக்கார். நல்ல வழியில் சம்பாதிக்கணும், அது குறைச்சலாக இருந்தால் கூட குறைச்சலாக தானம் பண்ணணும், அது கட்டப்பட்டு அந்த தானத்தை பண்ணால் நல்ல பேர் கிடைக்குங்கிறது தான் உண்மை. இதுதான் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தில் இருக்கும். ஆனால் கலியுகத்துக்கு வந்தால் இஷ்டத்துக்கு சம்பாதிக்கலாம், அதை கொண்டு போய் கோவிலுக்கு கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாக போச்சு, அதுக்கே ஒரு பேர் கிடச்சிரும், புகழ் கிடச்சிரும். ஆனால் இதனால் லாபம் இல்லை, பாபந்தான் கிட்டும் என்று இப்போ நடக்க போகிறதையும் சேர்த்து வச்சு அன்னைக்கு எழுதியிருக்காரோ இல்லையோ. அதே போல் பக்தி என்ன மாதிரி நிலைமையில் இருக்க போகிறது, அதை அனுஷ்டிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தடங்கள் விழ போகிறது, குழந்தை பிராயத்திலேயே அந்த தடங்கல்களை எப்படி மாற்றலாம், இது எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார்கள் ரிஷிகள். அந்த வாக்கியத்தின் அடிப்படையில் ஒரு சில கேள்விகள், ஒரு சில பதில்கள், நேற்றுக்கும் ஒரு சில கேள்வி பதில்கள் பார்த்தோம், இன்றைக்கும் வேறு சில கேள்வி பதில்கள் பார்ப்போம். நன்னா மனசில் குறிச்சுக்குங்கோ, கையில் காகிதமும் பேனாவும் இருந்ததுன்னா அதுலேயும் குறிச்சுங்கோ. சுலபமான விஷயம், ஒன்றும் கட்டப்படுறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போ இதை கேட்டுன்னுட்டு பண்ண ஆரம்பிச்சிடும்னா வாழ்க்கையே எவ்வளவு நன்னா இருக்கும்.